யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படுவார். நான் ஆண்டவரின் அடிமை. உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். தம் பெயரை பதிவு செய்ய தாவீதின் வழிமுறைகளான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றனர். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. யோசேப்பு அருகில் இருந்த வீடுகளில் இடம் கேட்டார். ஏனெனில் அது குளிர்காலமாக இருந்தது. ஐயா, என் மனைவி பேறுகால பணியில் உள்ளார். உங்கள் வீட்டில் சிறிது இடம் இருந்தால் பாருங்கள். இங்கே இடம் இல்லை. ஐயா, என் மனைவி பேறுகால பணியில் உள்ளார். உங்கள் வீட்டில் சிறிது இடம் இருந்தால் பாருங்கள். மரியா இயேசுவை பெற்றெடுத்தார். பிள்ளையை துணிகளில் புகுந்து தீவிர தொட்டியில் கிடத்தினார்.
தங்கி இரவெல்லாம் தங்கள் இடையே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் ஆட்சி அவர்களை சுற்றி விழுந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இன்று ஆண்டவராக மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இதனை கேட்ட இளையர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து ஆடிப்பாடி இயேசுவை காண புறப்பட்டனர். வாருங்கள், பிறந்திருக்கும் பாலன் இயேசுவை காண சென்றோம். இதனை அறிந்த ஏரோது அரசன் ஞானிகளை யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறோம் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டும் அவரை வணங்க வந்திருக்கிறோம். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார். எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. எல்லா தலைமை குருக்களையும் மறைமுக அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறந்திருப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தார். யூதேயாவில் உள்ள பெத்லகேமில்தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. குழந்தை இயேசு இருந்த இடத்திற்கு மேல் விண்மீன் போய் நின்றது. அதனை கண்டதும் அவர்கள் மத்தியிலா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதையும் கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாது விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். நீங்கள் குழந்தையை கண்டதாக ஏரோது அரசனிடம் சொல்ல வேண்டாம். நீங்கள் வேறு வழியாக செல்லுங்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம்.
வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள்.